ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கசலை வாழை போட்டு அதை தார் வெட்டி இருந்ததை பார்த்துருப்பீங்க. இந்த தார் வெட்டின பிறகு அடுத்த கட்டமாக அதாவது நடி அறுத்து விட்டுருப்போம். இந்த நடி அறுத்து விட்ட பிறகு அந்த நடி வாழை வளர ஆரம்பிக்க நமக்கு வந்து தாய் வாழை வந்து அப்படியே காய ஆரம்பிக்கும். அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலவங்க வந்து அந்த தாய் வாழையை வெட்டி போட்டுருவாங்க, நடி வாழையை மட்டும் வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்கக்கூடாது. தாய் வாழையோடு சேர்ந்து அந்த நடி வாழை வளர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சி வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால் தாய் வாழையோடு சேர்த்து நம்ம வந்து அந்த நடி வாழையும் சேர்த்து வளர்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி வளர்க்கும் போது நடி வாழை பெருசாக அந்த தாய் வாழையில் உள்ள சருகுலாம் அப்படி சரிய ஆரம்பிக்கும். அந்த சருவை வளர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அறுத்து 2 பட்டத்துக்கு ஒரு பட்டம் ஃபுல்லாகவே நம்ம சருவாக்கி போட்டிருப்போம். இந்த சருவு வந்து அதிகப்படியாக தோட்டம் ஃபுல்லாக நிறைஞ்சு கிடந்த மாதிரி கிடக்கும். நம்ம வந்து யூரியாவெல்லாம் தூவி விட்டுருப்போம். இந்த தூவி விட்ட யூரியா வந்து இப்போ 1 மாதம் ஆகிட்டு அது வந்து எந்த அளவுக்கு அந்த சருவை மக்க வச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த முழு வீடியோவில் பார்ப்போம். இந்த முழு வீடியோவையும் இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நடி அறுத்து விட்டுருப்போம். இந்த நடி அறுத்து விட்ட பிறகு அந்த நடி வாழை வளர ஆரம்பிக்க நமக்கு வந்து தாய் வாழை வந்து அப்படியே காய ஆரம்பிக்கும். அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலவங்க வந்து அந்த தாய் வாழையை வெட்டி போட்டுருவாங்க, நடி வாழையை மட்டும் வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்கக்கூடாது. தாய் வாழையோடு சேர்ந்து அந்த நடி வாழை வளர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சி வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால் தாய் வாழையோடு சேர்த்து நம்ம வந்து அந்த நடி வாழையும் சேர்த்து வளர்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி வளர்க்கும் போது நடி வாழை பெருசாக அந்த தாய் வாழையில் உள்ள சருகுலாம் அப்படி சரிய ஆரம்பிக்கும். அந்த சருவை வளர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அறுத்து 2 பட்டத்துக்கு ஒரு பட்டம் ஃபுல்லாகவே நம்ம சருவாக்கி போட்டிருப்போம். இந்த சருவு வந்து அதிகப்படியாக தோட்டம் ஃபுல்லாக நிறைஞ்சு கிடந்த மாதிரி கிடக்கும். இந்த சருவையே நம்ம உரமாக யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த சருவை வந்து மக்க வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு நல்ல ஒரு பசுந்தாள் உரமாக மாற்றுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது பசுந்தாள் உரம் அப்படின்னா நம்ம வந்து சணப்பை, உளுந்து அந்த மாதிரி போட்டு தான் நம்ம பசுந்தாள் உரமாக ஆக்கணுமான்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது நமக்கு வந்து இயற்கையிலே கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை மக்க வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு வாழைக்கின்ல எந்தவித தாவரங்களுக்கும் அது வந்து நல்ல ஒரு உரமாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த சருவை மக்க வச்சு நம்ம வந்து உரமாக மாற்றலாம். அதாவது இந்த சருவை வந்து அப்படியே போட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் அது வந்து மக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 1 மூடை யூரியா எடுத்துகிட்டு வந்து அந்த யூரியாவை வந்து தோட்டத்துக்குள்ளே உள்ள எல்லா சருவு மேலையுமே அப்படியே தூவி விட்டுருப்போம். இது வந்து எதுக்காக அப்படி தூவி விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சருவு மேலே வந்து மழை துளி, அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி சருவு மேலே வந்து அந்த யூரியாவை தூவி விடுறதுக்கு முன்னால் அந்த தோட்டத்தில் வந்து குறைஞ்சது ஒரு தடவையாவது மழை பெஞ்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சருவு வந்து நனைஞ்சு போயிருக்கும். அந்த நனைஞ்சதுக்கு மேலேயே அப்படி யூரியாவை நம்ம தூத்தி விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சருவு வந்து சீக்கிரமாக அரிச்சு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க கம்போசிட் வாங்கி அடிக்கலாம், அதாவது அது வந்து மக்களுக்குரிய கெமிக்கல்லாம் இப்போ நிறைய கிடைக்கும், அதெல்லாம் வாங்கி அடிக்கலாம் அப்படிம்பாங்க. நம்ம வந்து யூரியாவே போடுவோம். ஏன்னா யூரியாவை நம்ம யூஸ் பண்ணுறதுனால யூரியாவில் வந்து நமக்கு தலைச்சத்து அதிக அளவு கிடைக்கும். அது போக யூரியாவில் வந்து பேசிக்காகவே ஒரு அரிக்கிற தன்மைன்னு ஒன்று உண்டு. நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம யூரியாவோ இல்லை எந்தவித உரங்களோ நம்ம கலக்கிறோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து இல்லை அது ஏதாவது இரும்பு சம்மந்தமான பொருட்கள் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த உரத்தை வேற வீட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை கலரில் அது அரிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி தான் யூரியாவில் எந்தவித உரங்களாக இருந்தாலும் அது வந்து அரிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும். அதுலேயே யூரியா வந்து மூடை வந்து 300 ரூபா தான் நமக்கு யூரியா ரேட்டு. அப்படிங்கும்போது நம்ம யூரியாவை தூவி விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மூடை இருந்தால் போதும், நம்ம தோட்டம் ஃபுல்லாக தூவி விட்டுறலாம். இப்படி தூவி விட்டோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக அரித்து அந்த சருவை வந்து மக்கி நமக்கு வந்து உரமாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த பாருங்கள், நம்ம தூவி விட்டு கரெக்டாக 1 மாதம் கழிச்சு இப்போ இந்த சருவை காட்ட பாருங்கள் எப்படி மக்கி இருக்குது அப்படின்ற நீங்களே பாருங்கள். நம்ம வாழைக்கு வந்து அது உரமாக்க ரெடி பண்ணிடுவோம். அதாவது வாழை வந்து எல்லா வித உரங்களுமே எடுக்குமானா அப்படிலாம் கிடையாது. வாழைன்ல எந்த வித தாவரங்களாக இருந்தாலும் எல்லா வித உரங்களையுமே எடுக்காது. அது எடுத்துக்கிற நிலையில் இருக்கிற உரங்களை மட்டும்தான் எடுக்கும். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரவையை பச்சையாக திங்கலாமான்னா திங்க முடியாது. அதே இது நம்ம வந்து ஏதாவது ஒரு பலகாரமோ பண்டமோ செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி தான் நம்ம வந்து உரம் இருக்குன்னா உரம் இருக்கும், ஆனால் அது எடுத்துக்கிற நிலையில் இருக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம யூரியா வந்து அந்த தடைகள் அது போக அந்த வாழை சருவுலாம் நல்லா மக்க வச்சு வாழைக்கு உரமாக எடுத்து கொடுப்போம். நீங்களே பாருங்கள், இந்த தோட்டம் ஃபுல்லாக நம்ம போட்டிருந்தோம். அந்த தூவி விட்டுருந்த யூரியாவெலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. பார்க்க ஏன் இவ்வளோ உரங்களை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த உரங்களை நம்ம அப்படி தூவி விட்டுருந்தோம் அப்படின்னு கேட்டால் 1 மாதம் கழித்து பார்த்தோன்னா நம்ம தோட்டத்தில் உள்ள சருவுலாம் ஃபுல்லாக மக்கி என்ன கண்டிஷனில் இருக்கும்னு நீங்களே பாருங்கள். இந்த சருவு மக்கி பார்க்குறப்போ தோட்டத்தில் சருவே இல்லாத மாதிரி இருந்துக்கலாம். அதாவது இந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள் எவ்வளோ சருவு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இதே மாதிரி தான் தோட்டம் பூரா சருவாக இருக்கும். அதுலேயும் சிலவங்க சொல்லியிருப்பாங்க தோட்டத்தில் செருப்பு போட்டு நடக்காங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த தோட்டத்தில் இருக்கிற சருவில் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செடிச்சத்தை கண்டிப்பாக இருக்கும். அதுலேருந்து நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கிறக்காக தான் நம்ம செருப்பு போட்டு நடக்க வேண்டியிருக்கும். அதே இது இந்த மாதிரி நம்ம யூரியா தூவி விட்டு மக்க வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த செடி சத்து எதுவுமே இருக்காது. அதுபோக நம்ம வாழைக்கு தேவையான உரங்கள் அனைத்துமே நம்ம செயற்கையை ரொம்பவும் நாடாமல் இயற்கையிலே இந்த உரங்களை கொண்டு வந்துட்டோம். இந்த முழு வீடியோவையும் இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
Yeah. விவசாயம் பழகு விவசாயம் என்றும் செழிக்கட்டும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். விவசாயம் பழகு விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி, பெட்டர் பாய், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.